விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு. ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட. சிலுவை எங்கதான் வந்துட்டு இருக்கு. அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னாரே. மாறாவின் நீரை என் தேவன் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். கரங்களை தட்டி நான் ஏதினால் விசேஷித்தவன். அதை தினம் ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு. ஏதினால் இது ஏதினால். ஹல்லேலூயா. எங்கே தூக்கி எறியப்படுகிறீர்களோ, எங்கே அவமானத்தையும் நிந்தையும் சுமந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்களோ, அங்கே கர்த்தர் உயர்வுகளை கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னை உயர்த்தின என்னோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் என் மேல இம்பார்ட்டேஷன் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் உங்க மேல நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மீது அவர் ஓபன் பண்ணி இருக்கிறார். ஆமென். நீங்கள் திறந்த வானத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். தேவன் உங்களுக்கு திறந்ததை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். மன்னா உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று சொன்னார். மறைவான மன்னானா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை எடுத்து கொடுக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஆமென். இது தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று நாம் ரிசர்வ் பண்ணுகிறது போல கர்த்தர் எனக்காக ஒரு விஷயத்தை ரிசர்வ் பண்ணி இருக்கிறார். அதை உனக்காகவும் எனக்காகவும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் இன்னைக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனேவனோ, சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுக்கிறேன். ஆமென். என்னது? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருப்பது எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தேவன் இல்லை. தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே ஜீவனாகிய தேவன் உயிரோடு எழும்பி நின்று காரியங்களை பயங்கரமாய் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்த வேண்டுமா? உன்னை அழகுபடுத்த வேண்டுமா? உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவன் வார்த்தை அனுப்புகிறார். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை வருகிற போது தேவன் வருகிறார். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. கரெக்டா தானே சொன்னேன்? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. சவுண்ட் முன்னாடி வந்துடும். அது போல தேவனுடைய வார்த்தை முன்னாடி உங்களுக்கு வந்துடும். வருது. தேவனுடைய வார்த்தை வந்துருச்சுனாவே நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எனக்கு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு. கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல, சொல்லுங்க, இந்த வருஷத்துல கர்த்தர், சொல்லுங்க, இந்த வருஷத்தை கை இப்படி காமிங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அதை சொன்னவர் செய்யும் வரையிலும் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். செய்வார். சொல்லுங்க, நிச்சயமா செய்வார். ஆமென். ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்க, ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னுடைய கரங்கள் திடப்படும். ஆமென். என்னுடைய கால்கள் திடப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அவைகள் தளர்ந்து போவதில்லை. ஆமென். தள்ளாடி போவதில்லை. ஆமென். திடமாய் நிற்பேன். சொல்லுங்க, திடமாய் நிற்பேன், வைராக்கியமாய் நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு, நான் காமிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை இப்போ நான் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:10 போடுங்க.
55:10 முடிக்கலாம். 55. மாரியும் உறைந்த மழையும். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து வச்சிங்க. ரொம்ப அருமையான வசனம். கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி பைபிள் அச்சடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தரிசனத்தையே தட்டி எழுப்பின அந்த வசனம் தான் அந்த வசனம். படிங்க அந்த வசனத்தை. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஹலோ பிரதர் சிஸ்டர், இங்க பாருங்க, ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுறார். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி. எங்க இருந்து இறங்குது? நினைக்கிறது. எதை நினைக்கிறது? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாரி மலை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்து? நல்லா புரிஞ்சுக்கங்க. எதை அடையாளப்படுத்துகிறது? ஆவியானவர் இறங்குகிறார். சொல்லுங்க, என்ன பண்றார் ஆவியானவர்? சொல்லுங்க, மலை போல பெய்யும் ஆவி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? பரிசுத்தரே, மலை போல அவருடைய மலை பனி போல இறங்குறாராம். எப்படியா? பனி போல ஆவி. சொல்லுங்க, ஆவி பனி போல இறங்குது. ஆமென். இப்போ மலை மாறி பனி மாறி இறங்குது பாத்தீங்களா? அது இறங்கி மறுபடியும் அவ்விடத்துக்கு திரும்பாமல் இங்க இருக்க பூமியை ஃபுல்லா நினைக்குது. என்ன நினைக்குது? பூமியை ஃபுல்லா அப்படி நினைக்கும் போது, நல்லா பாருங்க, நினைக்கும் போது இது நல்ல இடம், கெட்ட இடம், இவங்க பணக்காரவங்க, இவங்க ஏழை, இவங்க பரிசுத்தமான ஆள், இவங்க மோசமான ஆள் அப்படின்னு பார்க்காது. எல்லா இடத்துலையும் நிரம்பும், எல்லா இடத்துலையும் படரும். ஆமாவா இல்லைங்களா? அதே போல தான் ஆவியானவரும் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் பார்க்கறது இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தாவே இறங்க ஆரம்பிச்சிருவார். அதனால தான் சவுலும் அந்த கூட்டத்துக்கூட சேர்ந்து கொண்ட போது தீர்க்க தரிசனம் சொன்னான். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. சவுல் யாரு? ஒரு ராஜாவா ஆகணும். அவன் அந்த கூட்டத்துக்கு போன சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் அப்படின்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்துக்குள்ள, தீர்க்கதரிசி கூட்டத்துக்குள்ள போன உடனே இவனுக்குள்ளே அந்த ஆவி உள்ள இறங்கி கிரியை செய்தது. புரியுதா? இப்ப நான் வேற ஒண்ணு காமிக்கிறேன். இந்த ஆவியானவர் இப்படி இறங்கும் போது யாருக்குள்ளெல்லாம் விதையாகிய வார்த்தை உள்ள இருக்கிறதோ, புரிஞ்சுக்கீங்க, வார்த்தை யாருக்குள்ளெல்லாம், வாக்குத்தத்த வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை பெற்றவர்கள் மேல் அந்த பனி இறங்கும் போது அது முளைக்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. அல்லேலூயா. எதுக்கு புரியுது? வசந்த மறுபடியும் படிக்கலாம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு விதை? எல்லாருக்கும் கிடையாது. விதைக்கிறவனுக்கு தான் விதை. சொல்லுங்க, யாருக்கு விதை? விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் மட்டும்தான். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. வேற ஒரு ரெவல்யூஷன் பேசுறேன். விதைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு விதையை கொடுக்கிறார். இல்ல வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு மட்டும் போறேன்றீங்களா? வெறும் சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. உனக்கு விதை வேணுமா, சாப்பாடு வேணுமா, நீ முடிவு பண்ணிக்கொள். உனக்கு மீன் வேணுமா, மீனை பிடிக்கக்கூடிய டெக்னிக் வேணுமா, நீ முடிவு பண்ணிக்கோ. இன்னைக்கு மட்டும் எனக்கு வேணுமா, இல்லை இன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு வாழ்றதுக்கான காரியத்தை கர்த்தர் செய்யணுமா, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் மறுமைக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஒரு நாளைக்கு இல்லை, கர்த்தர் 1000 தலைமுறை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகையினால நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். என்னன்னா, நீ ஜஸ்ட் புசிக்கிறவனாக இல்லை, விதைக்கிறவனா முதல்ல மாறு. கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்போ விதைக்கிறவனுக்கு அப்போ கர்த்தர் புசிக்க தரலையா? அந்த விதையவே புசிக்கவும் கொடுக்கிறார், விதைக்கவும் கொடுக்கிறார். அதனாலதான் விதைக்கிறவனுக்கு தனி, புசிக்கிறவனுக்கு தனியாக காமிக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. அடுத்த வசனம் போடுங்க. The same way.
என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லிடுங்க பார்க்கலாமா? அல்லேலூயா. the same way தேவனுடைய வசனம் இருக்குமா? எப்படி இருக்குமா? அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் என்னவா? நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தை எல்லாத்தையும் பேசுறது யாருன்னா கர்த்தரே பேசுகிறார். யார் பேசுறது? கர்த்தர் பேசுகிறார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தர் பேசின வார்த்தை இது. அல்லேலூயா. அதே வார்த்தை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இங்கே. அல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை ஆழமாக பிடிச்சிக்கிங்க. இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் வளமான காரியத்தை கொண்டு வரும். ஆமென். வார்த்தை இல்லாமல் கடவுள் இல்லை. வார்த்தையை ரெண்டு விதத்தாக பிரிக்கலாம். ஒன்று லோகோஸ், இன்னொன்று என்னது? ரேமா. ரேமா அப்படின்னா பேசப்பட்ட வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை, வெளிப்பாடுகள், ரெவலேஷன்ஸ். லோகோஸ் அப்படின்னா பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லாமே அது சயின்ஸ், அந்த அடையாளங்கள். இது லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியிலிருந்து ஏவி பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி. புரியுதா நான் சொல்ல வருது? எத்தனை பேருக்கு புரியுதா? ஒரு சபையினுடைய, நான் சொல்லிட்டு போறேன், இந்த ஒரு சபையினுடைய வாயிலாக யாரை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரனை வைத்துதான் தேவன் அந்த சபைக்கான போஷிப்பை கர்த்தர் உருவாக்குகிறார். தேவன் ஒரு சபையை எப்படி நடத்துகிறார் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனை நியமித்து அவன் மூலமாகத்தான் வார்த்தையை சபைக்கு கொடுக்கிறார். புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த வார்த்தையே என்ன உள்ளத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, இதை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீர்களோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் இது நடக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை தேவனாகவும் விதையாகவும் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வார்த்தை தேவனாகவும் இருக்கு, விதையாகவும் இருக்கு. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. அப்போ வசனத்தை வார்த்தையாக கேட்க கேட்க, வார்த்தையும் வசனத்தையும் நீங்க கேட்க 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 என்ன பண்ண? உள்ள போகும். இந்த உள்ள போய் அது மேல ஆவியானவர் அசைவதை ஆவியானவர் அசைவாடும் போது, நிரப்பும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஜீவனை பிறப்பிக்கிறது. விதையின் மீது தண்ணீர் பட்டவுடன் எப்படி ஜீவனை வெளியே கொண்டு வருகிறதோ, விதை மேல இருக்கீங்களா? விதை மேல தண்ணீர் பட்டவுடன், நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. விதையின் மேல், இங்க எல்லாரும் என்ன கவனிங்க? விதையின் மேல் தண்ணீர் பட்டவுடன் முளைப்பது எப்படியோ, உனக்குள்ள விதை இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற போது நீ முளைத்தெழும்புவாய். கரங்களை தட்டி தேவனுக்கு. வார்த்தை இல்லாம வெறுமனே அபிஷேகத்தை மட்டும் நம்பி நிக்காதீங்க. வெறும் அபிஷேகம் அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றேன், வார்த்தையை பெற்றவன் அபிஷேகம் பண்ணுகிற போது, அதனால தான் காபிரியேல் சொல்றான் அந்த அம்மாட்ட போய், என்னன்னு சொல்றான்? மரியாளை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் பேசுறான். உனக்குள்ள உற்பவிக்கிற போறது சாதாரணமானது அல்ல. வார்த்தையை முதல்ல வைக்கிறான், அந்த வார்த்தையை சொல்றான். சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, எப்படி ஆகும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றான், எப்படி ஆகும்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார். என்ன பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம்? அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்குவார். உனக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா, மழை பெய்யும் போது விதை பூமியில இருந்ததுன்னா கண்டிப்பா முளைக்கும் சார். உனக்குள்ள வார்த்தையே இல்லை. என்ன நிரப்பு ஆண்டவர், நிரப்பு ஆண்டவர். எங்க நிரப்பி என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. நிரப்பி என்னத்துக்கு? எங்க போய் என்னத்துக்கு நிரப்பி? என்ன யூஸ்? போறீங்க வீட்டில் சமைக்கணும், பாத்திரத்தை வைக்கிறீங்க, அரிசியவே போடாம வெறும் தண்ணியை வச்சுக்கிட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொதிக்க வச்சு 4 மணி நேரம் அடுப்பை போய் திறந்து பார்த்தாலும் சாதம் இருக்காது. ஏன்னா என்ன போடல? விதைய உள்ள, ரைஸை உள்ள போடல. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல அதிகமா விதைய உள்ள போடு, வார்த்தையை உள்ள இறக்கு. ஆமென். சொல்லுங்க. நாடி நரம்பெல்லாம், சொல்லுங்க. நாடி நரம்பெல்லாம். இவன் சாதாரண ஆள், அடிச்சு அடியே கிடையாதுன்றான் பாருங்க. ஒருத்தன் அடி வாங்கிட்டு படுத்து கிடக்குறான். அவனை பார்த்து சொல்றான், இவன் சாதாரண ஆள், இவன் அடிக்கவே இல்லை, நாடி நரம்பெல்லாம் அடிக்கணுன்ற வெறியோடவே ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாருங்க. சொல்லுங்க.
அப்படிப்பட்டவன் அடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி அடிக்க முடியுன்றான். நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க, வசனத்தை கேட்ட உள்ளே இறங்கி, வசனம் உள்ள அணு அணுவாக உள்ள பாட்டு போய் உட்காரணும். ஆமென். எப்போ வேணாலும் தேவனுடைய ஆவியானவர் மேல் நிழலிடுவார். எப்போ வேணாலும் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுவார். எப்போ வேணாலும் உன் மேலே தேவனுடைய பலம் இறங்க ஆரம்பிக்கும். திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் உன் மீது அசைவாடும் போது உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை, எங்கேயோ ஒரு மூலையில என்னைக்கோ கேட்டது, என்னைக்கோ உள்ள பதிய வச்ச வார்த்தை வெளியில வந்து அது முளைத்தெலும்பி வெளியே காரியங்களை பிறப்பிக்கும். ஆமென். இது நடக்கும் பிரதர், இது நடக்கும் நிச்சயமா. அதனாலதான் வார்த்தை அதிகமாக கேளுங்க, வசனத்தை அதிகமாக கேளு, வார்த்தைக்கு செவி கொடு, வசனத்தை கேளு, வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வார்த்தையை கேட்கறதோடு மாத்திரமா அதன்படி செயல்களாக மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அவனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு காரியங்களை செய்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 32வது வசனத்தை 32:12 படிங்கம்மா. ஏசாயா 32:15, மன்னிக்கணும் 12 இல்லை 15, 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து எடுத்து வச்சுக்கீங்க, அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கீங்க. உன்னதத்திலிருந்து, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாருமே, உன்னதத்திலிருந்து. உன்னதத்திலிருந்துன்னா எங்க? உங்க வீட்டில இருந்து இல்லை, உன்னதத்திலிருந்து சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து, உன்னதமானவரின், சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவிடத்தில் இருக்கிறவன் அப்படிங்கிறாங்கல்ல. உன்னதத்திலிருந்து அப்படின்னா உன்னதமானவரிடத்திலிருந்து சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இது அப்படி இருக்கும்? வசனமா தான் சார் இருக்கும். கேட்ட வார்த்தை ஒண்ணுமே நடக்கல. ஏன் இவ்வளவு வசனம் கேட்கிறேன், இவ்வளவு பைபிள் படிக்கிறேன், இவ்வளவு வார்த்தை கேட்கிறேன், அந்த ஊழியக்காரர் பேசுறாரு, இவங்க பேசுற சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கும், எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்க. ஆனா வசனம் எத்தனை உள்ள வச்சிருக்கீங்க? அந்த வார்த்தை உள்ள இருக்கணும். வார்த்தை உள்ள இல்லை அப்படின்னா வெறுமனே நீ என்ன பண்ணனா, புசிக்கிறவனுக்கு ஆகாரமாகிய வெறும் சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளில போயிடக்கூடாது. நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பிரபலமான ஊழியக்காரர், எல்லாருக்கும் சொன்னால் தெரியும் பாருங்க, பிரதர் ஜஸ்டின் தான், வேறு யாரும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர். கரங்களை தட்ட மாட்டீங்களா? அவர் ஸ்பிரிச்சுவல் பிரதருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரும் நானும் ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது, அப்படி ஒரு தரிசனத்தில் பார்க்குறேன். அந்த ஆடிட்டோரியத்தில் மிகப்பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு. நடத்தி முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபைனல் டே, அந்த நாள் கடைசி நாள் முடியுது. அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், நான் எங்கேயோ நிற்கிறேன். அப்படி தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் நிற்கலாம்னு நினச்சிக்காதீங்க, தூரத்தில் நிற்கிறேன். அப்போது மீட்டிங் முடித்த உடனே எல்லோரும் போகிறாங்க. அவரும் அந்த மீட்டிங்கை முடிச்சு அப்படி நடந்து போகிறார். அவர் ரூமுக்கு போக வேண்டியவர் என்னை பார்க்குறார், நான் நிற்கிறேன், என்னை பார்க்குறாரு. என்னை பார்த்த உடனே சிரிக்கிறார். நான் என்ன பண்ணேன், சிஸ் நான் அப்படி திரும்புகிறேன், வந்தார், என் மேலே தோளில் கை போடுறேன். நான் பார்க்குறேன். அப்போது நான் நடக்கிறேன், கூட அப்படி நடந்து வர்றாரு. நாங்கள் 2 பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அந்த 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 கேம்பஸை விட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்தால் ரோடு, அது எல்லாமே ரோடாக இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்தா சீத்தா போனா இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு நிறைய கொட்டைங்களை போட்டு வச்சுருக்கிற மாதிரி, தார் ரோடு மாதிரி இல்லை, அது எல்லாமே விதையாக கிடக்கு ரோடு ஃபுல்லாக. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னண்ணே இது அப்படின்றேன். அவர் சொல்கிறாரு, என்னண்ணே அது, என்னண்ணே இவ்வளோ விதை கிடக்குங்க, தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவைப்படாதவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. என்னது? அப்படியே தரிசனம் கலையுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஜோம் என்ன வரும் என்ன வரும். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை விளக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. என்னன்னா, வார்த்தையை உள்ள வச்சு கனியாக உங்கள் கையில் கொடுக்குறாரு. கனியை மட்டும் சாப்பிட்டுட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற காரியத்தை கேட்டுக்கிறீங்க, கேட்கறதுக்கு இதமாக இருக்கிற காரியத்தை கேட்குறீங்க, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது, கேட்க நல்லா பாட்டு நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஆனால் அங்கே உள்ளே இருந்து வருகிற உண்மையான வார்த்தைகளை எத்தனை பேர் பிடிச்சிக்கிறோம்? பிரதர் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழக வேண்டும். என்ன கொடுக்கணும்? பக்கத்தில் செவி கொடு, வார்த்தையை உள்ள செருகு. ஆமென். வார்த்தையை உள்ள இன்சர்ட் பண்ணு. என்னது? உள்ள அனுப்பு. அதுதான் உனக்கு COVID-19 கொடுக்குற இன்ஜெக்ஷன். என்னது? என்ன இன்ஜெக்ஷன் பிரதர்? கோவிட் ஷீல்டு. என்னது? COVID-19 வருது இல்லையா, கொரோனா வருது இல்லையா, அதை ஷீல்டு பண்ணுறது எதுதான்? அதுக்கு போட்டிருக்கிற இன்ஜெக்ஷன். புரியுதுங்களா? அதை உள்ளே விடாது.
இட் மீன் என்னன்னா, வந்தாலும் அதை வெளியில அப்படியே தடை பண்ணி அந்த இடத்துல காலி பண்ணிடும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பிசாசு பேசுகிறது என்று மனுஷன் பேசுறது எது, இது நலமான வார்த்தையா சரியான வார்த்தையா என்பதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கிறது எதுன்னா தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி தேவனுக்கு. அதுதான் உனக்கு மிரர். அது என்னது? கண்ணாடி. நீ யாருன்னு உனக்கு சொல்லும், இன்னொருத்தர் யாருங்கிறதையும் உனக்கு காமிக்கும். புரிஞ்சுக்குங்க. நீ யாருங்கிறது உனக்கு காண்பிக்கிறதும் அதே கண்ணாடி தான். இன்னொருத்தர் வர்றாங்கல்ல, அவங்க யாருன்னு காமிக்கிறதும் அந்த கண்ணாடி தான். உன்னையே காமிக்கும் போது உன் வீட்டில் இருக்கிற கண்ணாடி நிழலாட்டமா நீ பார்க்கிற கண்ணாடி போல அந்த கண்ணாடி நீ பார்க்கிற. அடுத்தவங்களை பார்க்கும் போது நீ என்ன பண்ற? கிளாஸ் போட்டு பார்க்கிற மாதிரி அந்த வார்த்தை கிரியேட் செய்யும். கரங்களை தட்டி தேவனுக்கு. அப்போ வார்த்தையை உள்ள நல்ல ஆழமா வாங்கிக்கோ. வார்த்தையை உள்ள எடுத்து உள்ள ஆழமா வச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, என்னைக்காவது தேவன் அசைவாடுகிறாரா? எப்பவுமே அசைவாடுகிறார். ஆனா ஒன் டைம் வரும், சம்டைம்ஸ் உன்னுடைய நேரத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில், உற்பவ கால திட்டத்தில். கரங்களை தட்டி தேவனுக்கு. ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றான்னு தெரியல. வசனத்தை வாங்கின உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். உற்பவ கால திட்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உற்பவ கால திட்டமாகிய தேவனுடைய வசனம் அது வெளி அரங்கமாக்குகிற அந்த நாளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை சந்திக்க ஆவியானவராய் வந்து நிற்கிறார். ஆமென். உங்கள் மேல் ஆவி பொழிகிறது. ஆவி பொழியும் போது உள்ள போன வார்த்தை நிச்சயமாய் முளைத்தெழுந்து கிளம்பி அது வெளியில வந்து பலனை கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதெல்லாம் மாற்றவே முடியாது. திஸ் இஸ் வாட் அப்படின்னா, திஸ் இஸ் த ரியல் பிரின்சிபல் ஆஃப் பைபிள். பைபிளுடைய ரியாலிட்டி இப்படி தான் இருக்கு. இதுதான் பைபிளுடைய ரியாலிட்டி. ஓகே, படிங்க வசனத்தை படிமா, மறுபடியும் படிங்க. உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். வார்த்தையில் ஜீவனே தெரியாது. சொல்லுங்க, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆனால் வார்த்தை மேலே என்ன இருக்கு? ஓடு மாதிரி என்ன மூடிட்டு இருக்கு. வார்த்தை இருக்கு பிரதர், வார்த்தை இருக்குது. ஆனால் வார்த்தைக்கு மேலே ஏதோ ஒன்று மூடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வார்த்தை உள்ள இருந்து வெளியில வரணும் அப்படின்னா சொல்றாரு, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது எப்போது ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்குது? என்ன ஆகும்? என்னவாகும்? திடீர்னு பாருங்க, எல்லாம் காஞ்சி போய் நிற்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கும். மழை, ஒரு வெயில் காலத்தில் போய் பாருங்க, இந்த மாதிரிலாம் காஞ்சி போயிருக்கும். திடீர்னு பாருங்க மழை, ஒரு மழை பெஞ்ச உடனே எங்கடா இருந்துச்சு? திடீர்னு எல்லாமே கிரீன் ஆகும். எங்கே போட்டேன்? யார் போட்ட விதை? விதை எங்கே இருந்துச்சு? விதை அங்கேயே தான் இருக்கு. கரங்களை தட்டுங்க தேவன். விதை எங்கேயும் மூவ் ஆகாது. புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை வச்சுட்டீங்கன்னா விதை வேற எங்கேயும் போகாது. உனக்குள்ள வார்த்தையை வச்சுக்கிட்டீங்கன்னா வேற எங்கேயும் போகாது. நீ எங்க போக மாட்ட. விதை அங்கேயே இருக்கும். அந்த விதை மேல ஆவியானவர் மழை பொழியும் போது கரெக்டா ஏற்ற சமயத்துல, சொல்லுங்க, ஏற்ற நேரத்துல, தகுந்த காலத்துல, உற்பவ கால திட்டத்துல அது முளை திரும்பி கிளம்பும். ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, வனாந்தரம் என்னவாயிடுமா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள உன் வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கா? நான் சொல்றேன், வசனத்தை எடுத்து அடுக்கிக்கிட்டே போய்கிட்டே இரு. எதை பத்தியும் கவலைப்படாத. வசனத்தை அடுக்கிக்கிட்டே போ. வனாந்தரம் போடுறா, லைஃப் வனாந்தரம் மாதிரி இருக்கா? நான் சொல்றேன், வசனத்தை போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தர் சொல்றார், வனாந்தரத்தில் மட்டும் கிடையாது, தண்ணீர் மேலேயா நீ வசனத்தை போடுங்கிற. எது மேலே போடு? தண்ணீர் மேலே உன் ஆகாரத்தை போடு, விசிறி போடு. என்ன தெரியுமா அர்த்தம்? யோர்தான் கரை புரண்டு போகக்கூடிய யோர்தான். யோர்தானில் என்ன செய்வாங்களாம்? அந்த கரையெல்லாம் வெயில் காலத்தில் அப்படியே காஞ்சிருமா. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி போகும்போதே அதில் விதையை கொண்டு போய் போட்டுருவாங்களாம் தண்ணியில். அந்த விதை அப்படியே என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். அது போய் என்ன பண்ணும்? இந்த ஓரத்தில் கரை ஒதுங்கி அந்த மண்ணோடு அப்படியே போய் கனெக்ட் ஆகும். எதோட கனெக்ட் ஆகுது? அங்கே ஈரம் இருக்குது, மண் இருக்குது. ஈரம் இருக்குது, கரெக்டாக ஏற்ற சமயத்தில் பிக்கப் ஆகிடும். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. அல்லேலூயா. இங்க பாருங்க, விதை வந்துருச்சு. நான் விதையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஆவியானவர் ஊற்றப்படுவார் கரெக்டாக சமயத்தில். யாருக்குள்ள அந்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரோ அந்த வார்த்தை வரும் கரெக்டாக, அது கரெக்டாக மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகும்போது கரெக்டான நேரத்தில்
டக்குன்னு உள்ள இருந்து என்ன பண்ணும், அந்த தோல் பிரிஞ்சு விதை என்ன பண்ணிட்டு வெளியில வந்து வேரூன்ற ஆரம்பித்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? என்ன அது வனாந்திரமா இருந்துச்சு, வாழ்க்கையே வனாந்திரமா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா செழிப்பாயிடும். ஒரு விதை இல்லை, நீ வாங்கின அத்தனை விதையும் முளைக்கும். எந்திரிச்சு கையை தட்டி விசில் அடிச்சிடும். வாங்கின வார்த்தை எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாது. சொல்லுங்க, ஒன்று கூட மிஸ் ஆகாது. சொல்லுங்க பிரதர், ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஒன்று கூட மிஸ், சொல்லுமா, ஒன்று கூட மிஸ் ஆகாது. என் வாழ்க்கையில் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். தைரியமா சொல்லுங்க, வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாம் முளைக்கும். ட்ரையா இருக்காங்க, ஒண்ணுமே என்ன வாழ்க்கை அப்படி ட்ரையா இருக்கிற மாதிரி, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கல. எத்தனை பேர் ஃபீல் பண்ண ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே. வார்த்தை உள்ள மட்டும் இறக்கிக்கிட்டே இரு. எப்போ நடக்குன்னு தெரியாது, எப்போ வேணாலும் குளம் கலங்கும். குளத்தை கலக்கிறவன் இறங்கணும் அவசியமே இல்லை. இயேசு உன்னை தேடியே வருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப குளம் கலங்கும், எப்ப குளம் கலங்கும், எப்ப வந்து தேவதூதன் இறங்குவான்னு காத்துக்கிட்டே இருந்தார்கள் எல்லாரும். சமயம் வாங்கிக்கும் போது வந்த உடனே டக்குன்னு, நான் சொல்றேன், வார்த்தையை வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி காத்து கொண்டே இரு. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நிழலிடுவார், அசைவாடுவார் உன் மீது. படிங்க. வனாந்தரம் என்ன ஆயிடுமா? வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாய் மாறி போகும். கரங்களை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. வாட் a beautiful word இல்ல? சூப்பரான வார்த்தைங்க. ஆமா, அடுத்த வசனத்தை காமிக்கிறேன். 34:16 படிங்க. எப்படியா இந்த வசனத்தெல்லாம் எப்படி நீ படிக்கணும்னு சொல்றாரு பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய புஸ்தகத்திலே, இது என்ன புஸ்தகம்? யாருடைய புஸ்தகம்? யாருது? சொல்லுங்க, யாருடையது? சொல்லுங்க. கர்த்தருடைய கையில பைபிள் இருக்கா? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வரீங்க? எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கனப்படுத்தும்படியாய் நீங்கள் ஒவ்வொருவரும் பைபிளை கொண்டு வர வேண்டும் என்று ஆவியானவருடைய உதவியோடு நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்றேன். ஆமென். நீங்க பைபிளை கொண்டு வாங்க, அப்பதான் உங்க பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. பல நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, மொபைல் பார்த்துட்டே இருப்பேன், இவனும் மொபைல் பார்ப்போம். டக்குன்னு வச்சுட்டு போய் நான் ஒரு புக் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு நான் என் கூட வந்து உட்காந்துக்குவேன். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. அல்லேலூயா. ஒரு 2-3 நாள் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வர 26 ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அது 26 பண்ண முடியாது போச்சு வேற. அதுக்கு என்ன பண்ணோம், பிளான் பண்ணோம். என்னென்னா, ஒரு ஜனகன மனகடி போட்டு எல்லா பிள்ளைங்களும் சல்யூட் வைக்க சொல்லலாம், ஒரு கொடியை போட்டு அப்படின்னு ஒரு ரெடி பண்ணலான்ட்டு டீச்சர்கிட்ட சொல்லி பிள்ளைங்களை நிற்க வச்சு போட்டோம். பிரதர் ஒரு 3-4 நாள் தான் பண்ணியிருப்பாங்க. 2 நாள் தான், இவர் 2 நாள் தான் அங்கே போயிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அவன் மொபைலில் எங்கேயோ அந்த பாட்டு வந்துருச்சு, தேசிகதம். இதை போட்ட உடனே இப்படி இருக்கிறான், எங்கேயும் அசையக்கூடாதான், எதை கூட சேர்ந்து பாடணுமா? எப்படி? அது சின்ன வயசுல விதைக்கிற விதை. அல்லேலூயா. விதைச்சிருங்க. சொல்லுங்க, விதைச்சிருங்க. நான் சொல்றேன், விதைச்சிருங்க வார்த்தை. ஆமென். சொல்லுங்க, எவ்வளவு வார்த்தையை விதைக்க முடியாதான் பைபிளை நீங்க கொண்டுட்டு வாங்க கையில. பிள்ளைங்க பார்க்க, என்னமோ அங்கே அப்பா அம்மா கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, நானும் எடுத்துகிட்டு போவேன். ஆமென். கத்தருக்கு கொடுக்கும் போது கூட, கத்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது கூட நீங்கள் வந்து அப்படி மறைச்சி வச்சுக்கிட்டலாம் போடாதீங்க. பிள்ளைங்க கண்ணு முன்னாடி போடுங்க, செய்யுங்க. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? தயவாக அந்த வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள், நீ என் வேதத்தை மறந்தால் என்னவா? இதை நான் சாபமாக சொல்லலை, தயவுசெய்து நடத்துறேன்னா, பைபிளில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை. அப்ப வேதத்துக்கும் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? முக்கியமான காரியத்தை பேசுறேன். உலகத்திலேயே இம்பார்ட்டன்ட் மேட்டர் இதுதான். ட்ரம்ப் இன்னைக்கு ஏதாச்சும் அடிச்சுன்னு யார் கூட, ஈரான், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். பரலோகம் கவனிக்கிற மீட்டிங் இந்த மீட்டிங் தானே தவிர ட்ரம்ப் போடுற மீட்டிங்கை உட்கார்ந்து கர்த்தர் கவனிக்கல. இயேசு இங்கே கவனிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறானோ, எங்கே என் அபிஷேகம் பெற்றவன் இருக்கிறானோ, அங்கே நானும் நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துவோம், நம்முடைய பிள்ளைகள் கனப்படுத்துவார்கள். இதை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. ஆரம்ப காலத்தில் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் என்ன பண்ணார்னா சீர்திருத்தத்தை துவங்கினார். சீர்திருத்தம் ஒன்றும் இல்லாமல் போனது, அப்படியே பல சபைகள் எழும்பினது, சில காரியங்களை செய்தாங்க, அப்படியே போனாங்க. அதுக்கப்புறம் வெஸ்லி வந்தார். வெஸ்லி என்ன பண்ணுறாருனா அநேக காரியங்களை, நீதிமான் தான் ரொம்ப முக்கியம், நீதிமானாக இருங்க, ஜனங்கள்லாம் நீதியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது அப்படியே கடந்து போனது. அதுக்கப்புறம் வந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை உடைய சபைகள் அநேகமாய் பெருகினது. பெந்தைக்கோஸ்தேயுடைய காலங்கள், இந்த காலத்தில் அபிஷேகம், அனல், அது இதுன்ற வார்த்தை, அபிஷேகம், அந்நிய பாஷை, வரங்கள், இதை குறித்து ஆழமாய் பேசினார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கோம், இன்னும் அதான் ஓடிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், பைபிளை கையில் கொண்டு வரதுக்கு வெக்கப்படாதீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், வெக்கப்படாதீங்க, பக்கத்தில் வெக்கப்பட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்லுங்கள், கர்த்தர் இதெல்லாம் பார்க்குறாரு. என்னம்மா சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணும்போது என்னம்மா சொல்லுவார், முதல்ல பைபிள் கொண்டு வர சொல்லி ஆகணும் அப்படின்னு. என்னது என்னது கரெக்டாக இல்லைங்களா? சும்மா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம் பிரதர், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், வார்த்தையை கவனிக்கிறோம். வார்த்தைக்கு இந்த வருஷத்தில் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி, எங்கே நம்ம ஒரு வேலை தப்பு பண்ணியிருப்போம், நான் இங்கே யாரையும் குறைப்படுத்தலை, நான் ஒரு வேலை அது மிஸ் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் எங்கேயாரும் போகிறோம் வரோம், அப்படி வந்துடுறோம் சர்ச்சுக்கு. அப்படி வராதிங்க. நான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு போனால் சர்ச்சுக்கு மட்டும்தான். நான் சர்ச்சுக்கு போகிற நேரம் பார்த்து நான் அப்படியே ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு அங்கேருந்து நான் இப்படி வர்றது, சர்ச்சுக்குன்னே கிளம்பு. இதெல்லாம் பார்க்க கேட்கறதுக்கு இது நியாயப்பிரமாணம் இல்லை, இதெல்லாம் விசுவாச பிரமாணத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். கிருபையின் பிரமாணத்தில் வாழுகிறவர்களுக்கு அவசியம். ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நான் புறப்படுக்கும் போது ஆலயத்திற்கென்றே நான் புறப்படுகிறேன். புரியுதுங்களா? அந்த காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, ஆலயத்துக்கு போகும்போது, ஆலயத்துக்கு மட்டும் வயசானவங்களா இருக்காங்க பாருங்க, ஆலயத்துக்கு போயிட்டு நேரம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நேரம் வீட்டுக்கு தான் போவாங்க, மார்க்கெட்டு கூட போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் அங்கே போயிடக்கூடாது. மார்க்கெட்டில் போய் விற்று எதையும் வாங்கும் போது அபிஷேகம் கடந்து போயிடக்கூடாது. கரெக்டா இல்லையாம்மா? எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சு உண்டு? பல நேரங்களில் இதெல்லாம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நாங்கள் ஆரம்ப காலத்தில் வளர்ந்தப்போ, இங்கேயும் சில பேர் இருக்கீங்க, ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுறதுன்னா சண்டேனா சாப்பிட்றது இல்லை. காலைல அந்த நேரம், அந்த டைமை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன் சாப்பிட்றது இல்லைன்னா உபவாசத்தோட வா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரா? இல்லை இல்லை, அப்படி அர்த்தம் கிடையாது. உன் உடம்ப ஒடுக்கி உன்னை ஒடுக்கிக்கோ, அப்போதான் நான் உன் ஜெபத்தை கேட்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரா? இல்லை இல்லை, அது அப்படி அர்த்தம் இல்லை. நான் ஜெபிக்கிற, நான் அமருகிறதற்கு உபவாசம் எனக்கு ஒரு உதவியாக இருக்கு. என்னை ஒருநிலைப்படுத்துகிறதற்கு, என் மனநிலைகளை சரி பண்ணுகிறதற்கு, என் அட்டென்ஷனை ஒரு வகையில் கொண்டுட்டு வர்றதுக்கு அது உதவியாக இருக்கு. ஏன் அதை நான் பயன்படுத்தக்கூடாது? கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் சபையில், ஒரு 3 மணி நேரம் சபையில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்கறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் பல ஊழியர்களுடைய சபைகளை போய் பார்க்கும் பொழுது 4 மணி நேரம் பிரசங்க, என்ன அந்த 4 மணி நேரம் ஓடுது அவருடைய இது. எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் ஓடுது. அவர் இதே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஜனங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், சமூகத்தில் அமர பழகுங்கள். சொல்லுங்க, யாருக்கு வார்த்தை கிடைக்கும் தெரியுங்களா? நீங்கள் போகிறீங்க, ஒரு சிஎம்ஐ பார்க்க போலோ, இல்லை ஒரு எம்எல்ஏவை பார்க்க போகிறோம், யாரோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போனால் அமர்ந்து இருந்து அவங்க வார்த்தையை கேட்குற வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறீங்களே. டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்து டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, என்னத்தை வாங்கி, we are taking the appointment, just ஒரு டாக்டரை பார்க்க யூ பேயிங் பண்ணி, நீங்கள் பணம் பண்ணுறீங்க, நீங்கள் பணம் பே பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. புரியுதா? பணம் இல்லாதவைகளுக்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள், உணவில்லாதவைகளுக்காக, அதாவது ஆகாரமற்றவைகளுக்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள். பைபிள் சொல்லுகிற காரியம் எவ்வளோ உண்மை பாருங்க. அப்பாயின்மெண்ட்டுக்காக பணத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து வெயிட் பண்ணி நேரத்தை செலவிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஷனுக்காக நம்ம அமர்ந்து கொள்கிறோம். ஏன் தேவனுடைய சமூகத்தில் உட்காரக்கூடாது? நான் சொல்லட்டுமா, இப்படி நீ உட்காந்து பாரு, அப்படிலாம் நான் போய் உட்காரணும் அவசியமே வராது வாழ்க்கையில். சொல்ல புரியுது? எத்தனை பேர் புரிஞ்சுது? அதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு உட்காரணும்னு அவசியம் வராது, எந்த ஒரு பெரிய ஆளுகிட்டையும் போய் காக்கா பிடிக்கணும்னு அவசியமும் வராது. ஏன்னா வேதத்தை நீ நேசிக்கிறதுனால உன் பிள்ளைகள் எல்லாருமே பூமியில் பலத்திருப்பார்கள், சிறந்திருப்பார்கள், கல்விமான்களாக இருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது போல, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அண்ட் தானியேல்
அந்த இருந்த கல்தேயர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் படித்தார்களாம். அவர்களை டெஸ்ட் பண்ணும்போது சொல்றான், அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு. worldly people, they are so wise. எப்படி வைஸா இருக்கான், எப்படி அவன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான், எப்படி அவன் அவ்வளவு ஞானம். நான் போய் பார்க்கிறேன், ஒரு ஒரு குடும்பம் விட்டுட்டு ஒரு ஐயருடைய புள்ள ரொம்ப சூப்பரா படிக்கிறான். எப்படா அப்படின்னு பார்த்தா, அவன் ஏதாவது படிக்கிறான்னா அவங்க அப்பாவை போய் பாருங்க, காலையில் அதிகாலையில் எழும்பி போய் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு. என்ன தண்ணி? பச்சை தண்ணி. என்னது? என் பையன் சொல்ல தண்ணி சொல்ல பச்சை கண்ணி அப்படின்னுவான். தண்ணியில குளிச்சுட்டு அப்படியே வெறும் உடம்பு, அந்த வெறும் உடம்புனா உடம்புல பாடியில் கீழே வந்து ஒரு டவலை கட்டிட்டு எப்படி நிற்கிறாங்கன்னா, துடைக்க கூட கூடாம. ஏன்னா துடைச்சிட்டா ஒரு ஹார்ட் ஆகிடும், ஒரு பாடி ஒரு இதாகிடும். நான் இந்த நிலைமையில நின்னாதான் எனக்கு ஆசீர்வாதம் அவன் அப்படி நினைக்கிறான். உடம்ப வருத்துறான் பாருங்க. ஒன்றும் கிடையாது, ஆனா இதை செய்யறான். ஏன் செய்யறான்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க. போய் நிற்கிறான். ஏன் தெரியுமா நிற்கிறான்? அந்த நின்றுட்டு அவன் கடவுளுக்குன்னு வச்சிருக்கிற அந்த மந்திரங்களை எடுத்து ஓதுறான். அவன் ஓதுறதுனுடைய அர்த்தம் என்னன்னு அவனுக்கு புரியல. எல்லாமே எதை கனெக்ட் பண்ணுதுன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற எல்லா ஸ்லோகங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த என்ன லாங்குவேஜ், சமஸ்கிருதம் லாங்குவேஜில் அவங்க எழுதி வச்சுக்கிட்டு அதை படிக்கிறார்கள். புரிகிறதா நான் சொல்றது? அதனால அவர்களையும் அறியாம யாரை வணங்குறாங்க? பிதாவாகிய ஒரே தேவன் என்று சொல்லி இயேசுவையே அவர்கள் வணங்குகிறார்கள். தெரியல நமக்கு. அவன் பிள்ளை நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, வேதத்தை அவன் விடலை, பிள்ளைகளை கைவிடலை. அவன் அப்படி நம்புறாங்க. பிரதர் சிஸ்டர், சும்மா சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட வேண்டாம் அந்த வார்த்தையை. நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேரி பண்ணுங்க. நான் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பேன், கனப்படுத்துவேன், வார்த்தையை கனப்படுத்துவேன். வார்த்தை தான் எனக்குள்ள அங்கீகாரத்தை ஏற்படுத்தும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய வளம் எங்கே இருக்குது? வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. என் குடும்பம் எதிர்காலம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. என் செழிப்பு எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. என் தொழில் எங்கே இருக்குது? வேர்டில் சொல்லுங்கள். வார்த்தையில் தான் என்ன இருக்கு? என் ஆசீர்வாதம் இருக்குது. ஐஸ்வர்யம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. உயர்வும் கனமும் மேன்மை எதில் இருக்குது? வார்த்தையில் இருக்குது. சுகம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. இது எல்லாமே எங்கே தான் இருக்குது? வேர்டு தான் பிரதர். சில பேர் சொல்ல, இல்லை வெளியில் வா, டாக்டர்கிட்ட வா, ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு சுகம். இல்லை, நீ வார்த்தையை ஒழுங்காக நம்ம உட்காந்து கேட்டு அதன்படி நடந்து பாருங்க. ஹாஸ்பிட்டலில் போய் தேவையில்லாமல் அவங்க பணம் விரைய செலவு ஆகவே ஆகாதே. உண்மை உண்மை 100% உண்மை. உனக்கு ஏற்ற காலத்தில் எது தேவையோ ஆவியானவர் உள்ள இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? நீ போவ இந்த கடையில் போய் சாப்பிடணும்னு நினைப்பேன். அந்த இட்லி பார்த்த உடனே உனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், இந்த கடைக்கு போவார், பக்கத்தில் இருந்த ஒரு ரோட்டு கடையில் அதில் போய் சாப்பிட்டு போ அப்படின்னுவார். சம்டைம்ஸ் ஆவியானவர் உள்ளே இருந்து பேசுவார், இதில் போய் சாப்பிடு, இங்கே போய் சாப்பிடு, இதை சாப்பிடாத, இங்கே போகாத, இந்த கடையில் வாங்காது, இந்த பொருளை வாங்கு, இதை செய், இப்படி நட, இங்கே உட்கார், இந்த இடத்துல நிற்காத, இந்த இடத்துல பேசு, இந்த இடத்துல பேசாத. இதை எல்லாத்தையும் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி தெரியுங்களா? வார்த்தை உள்ள இருக்கும் போதே. என்ன இருக்கும் போது? வார்த்தையை உள்ள நிறைய வாங்கி வச்சுக்கோ. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாங்கி உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோ, விட்டுறாத. எப்போ வேணாலும் ஆவியானவர் அசைவாடுவார், ஜீவன் உண்டாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நான் சொல்றேன், வார்த்தை கிரியை செய்யாது. சொல்லுங்க சொல்லுங்க, கரெக்ட் அந்த வேர்டு. வார்த்தை கிரியை செய்யாது, கிரியை செய்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. ஆமென். இந்த வார்த்தைக்கு மீனிங்கே வேற. இப்போ எங்க உடனே நடக்கல, எங்க நடக்கல பிரதர், எங்க நடக்கல. நான் சொல்றேன், வார்த்தை உள்ள வாங்கி வை, அது நடக்குதா இல்லையான்னு பாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆவியானவர் அசைவாடுகிறதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இரு. உன் மனசை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இரு. அந்நிய பாஷையில பேசு, கர்த்தரோடு கனெக்ட் ஆகு, வார்த்தையில கனெக்ட் ஆகு, ஆவியில கனெக்ட் ஆகு. உன் ஆவிக்குரிய மண்டலத்தை நீ ஓப்பன் பண்ணு. உன் மேல தலை மேல இருக்கிற ஆவிக்குரிய தடைகளை உடைக்கணும், பிசாசினுடைய தடைகளை உடைக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்னால ஒண்ணு செய்ய முடியாது, ஆவியிலிருந்து நீ செய்யலாம். கர்த்தர் அவ்வளவு கிருபையை நம்ம மேல வச்சிருக்கிறார். நீ பேசுனா நடக்கும். என்ன பண்ணும்? பேசு, வார்த்தையை பேசு. கிருபையினால எல்லாவற்றையும் உடையவனா இருக்கிறேன்.
கர்த்தர் என்னை அலங்காரமாய் வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன், நன்மைகளை சுதந்திரிக்கும்படி என்னை உருவாக்கி வைத்து பேசும்போது நடக்கும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், இதை படிச்சுட்டு போகலாம். 34:16 படிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். ஏசாயா 34:16 சொல்லுகிறது, தேடி வாசி. என்ன பண்ணு? எத்தனை பேர் தேடி வாசிக்கிறீங்க? ஈஸியாக என்ன பண்ணிடுறோம்? மொபைலில் சில நேரங்களில் வசனத்தை அங்கே போய் தேடுறோம். சில நேரத்தில் வெதண்டா வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு வசனத்தை பைபிள் ஃபுல்லாக தேடிட்டே இருப்பேன். எப்படி தேடுவேன்னா, ஒவ்வொரு பேஜாக திருப்பி திருப்பி தேடுவேன். அப்போது புதுசாக வேறு வசனம் கிடைக்கும். கையில் தட்டுக்கு தேவடுங்க. அல்லேலூயா. தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். அப்பொழுது என்னவா? இவைகளில் ஒன்று குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாம எல்லா வசனமும் ஜோடி ஜோடியா இருக்குமா? அடுத்து சொல்றாரு, படிங்க. யாரு சொன்னது? எல்லாரும் சேர்ந்து படிங்க. யாருடைய வாய்? கர்த்தருடைய வாய் சொல்லுச்சு. பக்கத்துல பார்த்து மூஞ்ச பார்த்துங்க, இப்படி மூஞ்ச பாருங்களேன். கர்த்தருடைய வாய் சொல்லி இருக்கு. பாரு, நல்லா பாரு, தேடி வாசி. சொல்லுங்க, பக்க கையை இப்படி காமிங்க. தேடி பைபிளை நல்லா வாசி. அல்லேலூயா. பைபிளை நல்லா சொல்லுங்க, இப்படி காமிச்சு. பைபிளை நல்லா வாசி, பைபிளை நல்லா நேசி. அல்லேலூயா. வாசி. அப்போ கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தை ஜோடி இல்லாமல் இருக்காதான். தேடி வாசி பாரு, உனக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உனக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து உன்னை அழகாய் நடத்துவார், மெதுவாய் நடத்துவார், சமாதான தாவரங்களில் குடியிருக்கும்படி செய்வார். ஆமென். உன்னை அப்படியே என்ன பண்ணுவார்? இளைப்பாறுதலில் நடத்துவார். ஆபத்தை கண்டு நீ பயப்பட மாட்ட. சோர்வு வரும்போது பயந்து சோர்ந்து போய் உட்கார மாட்ட. தேவனுடைய வார்த்தை உள்ள இருந்து, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அது எப்படிலாம் என்னை புடமிட்டு சொல்ல. வேத வசனம், ஒரு வசனம் சொல்லுது, நான் புடமிட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசினார். அவர்கிட்ட சொன்னேன், அவர் தரிசனத்தை பார்க்குறேன் உங்கள் மேலே. டேபிளில் உட்காந்துருக்கும் போது சாப்பிடும் போது அவர் நான் உங்களை பற்றி ஒரு தரிசனம் பார்த்தேன், சொல்லாமான்னு. தாராளமாக சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னாரு. சொன்னேன். அப்படியே 2 கையும் மேலே தூக்கிட்டார். அவ்வளோ கூட்டங்க. எங்கே தெரியுங்களா? அந்த ஜனனி ரெஸ்டாரண்ட் அந்த இதில் இருக்குல்ல, பக்கத்தில் இன்னொரு இந்த ஹிந்து ஒரு முஸ்லீம் ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல் இருக்குல்ல ரோட்டில். நைட்டு 11:30 மணி, க்ரௌடு, அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க. நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் உங்களுக்கு, நான் சொல்லட்டுமான்னொடனே சொல்லுங்கள் பாஸ்டர்னார். நான் சொன்ன உடனே 2 கையும் மேலே தூக்கி ஆமென் அப்படின்னா இருக்கு. என்ன வார்த்தைன்னா அவர் சொன்ன, நான் என்னன்னா, புடமிட்ட பின், என்னது புடமிட்ட பின் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். நான் பார்த்த தரிசனத்தினுடைய விளக்கம் இதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்படியே கண்ணு கலங்கினார். அவர் சொன்னார், சரியாக கரெக்டான வார்த்தை இது, எக்ஸாக்ட்லி என் வாழ்க்கை என்ன நடக்குதோ அதுதான் அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்ற காலத்தில் கர்த்தர் சரியான வார்த்தை எனக்கு கொடுத்து, சொல்லுங்கள் எனக்கு கொடு, கை இங்கே வச்சு சொல்லுங்கள், எனக்கு கொடுத்து என்னை திருப்தியாக நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் இதை பேசிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? இதை ஏன் அடிக்கடி ரிப்பீட்டடாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது ஏன் கர்த்தர் ஆவியானவர் இன்ட்ரடக்ஷன், இது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். சொல்லு, என் பிள்ளைகிட்ட பேசு, உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசு, இதை பேசு அப்படிங்கிறார். இதை பேசும்படி நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஆமென். இதை பேசும்படி தான் இன்றைக்கி கர்த்தர் கொண்டு வந்திருக்கு. இதை பேசுங்கிற ரெஸ்பெக்ட் வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். ஏன்னா வார்த்தையும் கடவுளும் ஒன்று. வார்த்தையை பார்த்தா அசால்ட்டாக எடுத்துடாதீங்க. அது என்ன சொல்ல வருது, என்கிட்ட ஏதோ பேச வருதுன்னு கேளுங்க. ஆமாம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை வாங்கினீங்க. எத்தனை பேர் வாங்கினீங்க? கையில் வாக்குத்தத்த அட்டை பத்திரமா வச்சுருக்கீங்களா? என்ன வார்த்தைன்னு ஞாபகம் இருக்கா? வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சாதாரணமாக நினச்சேன் அந்த வார்த்தையில் இருக்கிறது அப்படி நடக்குங்க. நான் அப்படி நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இல்லைன்னா இந்த சபையில் என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு அது என் வாழ்க்கையில் நடக்கும். அப்படியே விசுவாசிக்கிறேன். நான் அப்படியே பார்க்குறேன், அப்படியே நடக்குது. நான் உங்களுக்கு அதே சொல்கிறேன். வார்த்தையை மட்டும் பிடிச்சிங்க, வேறு எதுவும் கிடையாது. வேறு வார்த்தை தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிற ஆழமான சிந்தனை இது எல்லாத்தையும் மாற்றிடும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16.
டைம் ஆனாலும் பரவாயில்ல, டைம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள், இந்த வசனத்தை முடிக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க? தேவ வார்த்தை எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னவா? வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். எல்லா ஸ்கிரிப்சர்ஸ், எல்லா வேர்ட்ஸ் எல்லாமே யாரால இன்ஸ்பயர் பண்ண கொடுத்துருக்கிறதுனா தேவ ஆவியினாலே. இங்கே ஆவியினாலே எழுதியிருக்கிறது, அங்கே என்னன்னு சொல்றாரு? இன்ஸ்பைரேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆவியும் தேவனும் ஒன்றுதான், சரியா? சொல்லுங்க. ஆவியும், ஆவி வா என்று கூப்பிடுகிறது, மணவாட்டியும் வா என்று அழைக்குமா? கரங்களை தட்டுகிறது அப்படிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிய சொல்லுங்க கூட சொல்லுங்க. ஆவிய ஆவி கூப்பிடுகிறது. எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. ஆவிய ஆவி கூப்பிடுகிறது. ஆவி சொல்லுங்க. ஆவி ஆவிய கூப்பிடுகிறது. சொல்லுங்க. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆமென். ஆழம்னா ஆவி, புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் இன்னைக்கு காலையில் உங்களை கூப்பிடுறாரு. வா மகனே, வா என் கையை பிடிச்சிக்கோ, வா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டல, வா என் கையை பிடி. கர்த்தர் சொல்றாரு. சில நேரங்களில் நான் இப்படிலாம் ஃபீலே பண்ணுவேன். என்னன்னா, கர்த்தர் சொல்ற கையை பிடிக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணி இப்படி கை பிடிச்ச மாதிரியே நடப்பேன். நான் நடந்து பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அது ஒரு ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் பண்ணுங்க. ஒன்றுமில்லாத இடத்த பார்த்து கையை வச்சு இந்த இடத்துல இது வருதுன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அது வருது, இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனை, அந்த தேவனுடைய மனுஷன், எல்லா தேவனுடைய மனுஷனும் எப்படியா தேறினவனாகும் உங்களையும் என்னையும். தேவனுடைய மனுஷன்னா ஒன்றும் ஊழியக்காரன் மட்டும் கிடையாதுங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாருமே யார் தான்? சொல்லுங்க. கையை உயர்த்தி, நான் தேவனுடைய மனுஷனா இருக்கேன், தேவனுடைய மனுஷியா இருக்கேன். கைகளை உயர்த்தி ஆமென் எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் யாருமே ரெண்டு கையை மேலே உயர்த்தி சொல்லு. நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷி. ஆமென். அப்போ இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லப்பட்டு என்னன்னு சொல்றாரு? இந்த மனுஷனை தேறினவனாக எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ரொம்ப பாருங்க எப்படி எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? யாருக்கு சொல்றாரு தெரியுங்களா? தீமோத்தேயுவுக்கு எழுதுறாரு பவுல் சொல்றாரு, டேய் தீமோத்தேயு மகனே புடிச்சிக்கோ. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தன் ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகிற ஒரு கடிதம் இது. லவ் லெட்டரை விட ரொம்ப வேல்யூபிளான ஒரு லெட்டர் இது. நான் சொல்றேன், ரொம்ப வேல்யூபிள் லெட்டர். இந்த லெட்டர்ல ஆவிக்குரிய மகனுக்கு எல்லா ரகசியத்தையுமே உடைத்து காமிக்கிறார். பைபிள்ல பவுல் அநேக காரியங்களை அவர் லெட்டர்ல எழுதினாலும் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற போது மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா எழுதுறாரு. ஒரு விஷயத்தெல்லாம் ஆழமா சொல்றாரு. என்ன தெரியுங்களா சொல்றாரு? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மிக மேன்மை. இந்த ரகசியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறார். இப்படி பேசுகிற பவுல் சொல்ற வார்த்தை தான் என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்கள் எதனால வந்திருக்கு? தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 17 முடிச்சிங்களா? ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நாம் முடிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். இதை முடிக்கிறேன் நான் இங்கே. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கொள்ளலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 5 6வது வசனம் படிங்க. 4 படிங்கம்மா. 4 from 4. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே என்னவா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லிட்டு சொல்றாரு படிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? காங்கிற who is the conqueror அப்படிங்கும் போது தேவனாகி இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணுமா? அடுத்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரம் அல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். இங்க பாருங்க, அந்த வார்த்தையை அழகா சொல்ற. ஜலத்தினால மாத்திரம் அல்ல, மறுபடியும் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும். அதனாலதான் இயேசுவை குத்தும் போது உள்ளது என்ன வந்துச்சு? ஜலமும் ரத்தமும் வெளியில. கடைசியா
வந்துச்சு. ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? அடுத்த வசனம் இதான் காமிக்கணும். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பேராம். பிதா, வார்த்தை. இங்க எங்க இயேசுவோட பேரை காணோம். பிதானா புரியுது, ஆனா இங்க என்ன எழுதியிருக்கணும்? குமாரன் எழுதியிருக்கணும். ஆனா வசனம் சொல்லுகிறது பிதா வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னவா? இவ்வளவு நேரம் நீங்க இப்ப வார்த்தை, யாரெல்லாம் வார்த்தை கேட்டுட்டு இருந்தீங்க? கையில உயர்த்தி ஆமென். அந்த வார்த்தை யாரு? குமாரன். கைகளை தட்டி தேவனுக்கு. நான் வார்த்தையை கேட்கல, குமாரனை உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆமென். எனக்குள்ள இருக்கிறது வார்த்தைன்னா சும்மா இல்லை, குமாரன் உள்ள இருக்கிறார். ஆமென். அதனாலதான் கர்த்தர் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். படிங்க, அடுத்த வசனத்தை அதை பார்த்து முடிக்கலாம். இப்ப பரலோகத்துல சாட்சிடுறது 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர். இவ மூவரும் ஒன்றா இருக்கு. இந்த 3 பேரும் ஒண்ணுதான், பிரிக்கலாம் முடியாது. மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். பூலோகத்துல, இப்போ இங்க பூமிக்கு வந்துருங்க. பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3. அங்க 3 சொல்றாரு பாருங்க. 3ன்னா ஒருமை, ஒரே ஒரு இதை குறிக்கிறது. படிங்க. ஆவி. இங்க என்னது? ஆவி. அடுத்தது ஜலம். கரங்களை தட்டி தேவனுக்கு. இப்ப பாருங்க, மேட்டருக்கு வர பாருங்க. அங்க வார்த்தைன்னு சொல்லுச்சு. எங்க வார்த்தை? பரலோகத்துக்கு சாட்சி எடுக்கிற 3 வார்த்தைன்னு சொல்லுச்சு. ஏன்னா பூமியில சாட்சியிடும் போது வார்த்தைக்கு நேரம் என்னன்னு இருக்கு? ஜலம். ஜலம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப குமாரனாகிய இயேசுங்கிறவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை எங்கெல்லாம் உள்ள இருக்கோ அங்கே ஆவியானவர் அசைவாடும் போது அங்கே காரியங்கள் நடக்கிறது. ஜெயமாய். ஆமென். அல்லேலூயா. படிங்க. 12வது வசனம் 11, 12 படிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரன்னா யாரு? என்னன்னு படிச்சீங்க நீங்க? வார்த்தை. என்னது? குமாரன்னா யாரு? வார்த்தை. இப்ப சொல்லுங்க, அந்த வார்த்தைன்னு போட்டு படிங்க அந்த இடத்துல. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அந்த அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. கரங்களை தட்டுங்க. இப்ப குமாரனில் இருக்கிறதுனா எதுக்குள்ள இருக்கு? வார்த்தையில் இருக்கிறது. அது சாட்சியாயும் இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம் படிங்க. குமாரனை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். என்னன்னு படிக்கணும்? சொல்லுங்க. என்ன உடையவன்? வார்த்தையை உடையவன். குமாரனை உடையவனா வார்த்தையை உடைய நீங்களும் நானும் என்னவா? ஜீவனை உடையவர்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனா இருக்கிறான். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை ஆகிய குமாரன் தான் தேவனுடைய வார்த்தை. அவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். நான் ஜீவனா இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு. எப்படி சார் இந்த வார்த்தை? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எழுந்து நின்று காமிக்கலாம். எழுந்து நின்று முடிக்கிறேன். எழுந்து நின்று வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அது வசனத்தை நான் நோட் பண்ணுங்க. 19, 13, 12 படிச்சு 13 படிக்கலாம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலவும் அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்களும் இருந்தன. யாரு மேல? இந்த அவருடைய அப்படிங்கிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசுவை குறித்து எழுதப்படுகிறது. அவர் மேல என்னாச்சு? கிரீடம் இருந்தது. படிங்க. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. எத்தனை நாமம் சொல்லுங்க? எத்தனை நாமம் பிரதர்? சொல்லுங்க பிரதர். ரொம்ப முக்கியமான வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். அவருக்கே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதான். ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்துச்சு. என்னவா அந்த நாமம்? படிங்க அடுத்த வசனம். இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட
வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் யாரு? ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. கரங்களை தட்டி தேவனுக்கு ஆமென். ஹல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனும் வார்த்தையும் ஒன்றா இருக்காங்க. அதை நான் காமிச்சேன். ரைட்டா? எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு. அதுதான் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, அது எனக்குள்ள இருக்கு. இப்போ நான் போற இடமெல்லாம் இப்போ யார் வரா? இயேசுவே வருகிறார். கொடுக்க. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவன்னா யாரு? இப்ப அன்பான தேவன் எங்க இருக்கிறாரு? இப்ப வராரா கூட? உங்க கூட கர்த்தர் வருகிறாரா? நம்புறீங்களா? நீங்க போற இடத்துல கர்த்தர் வராரா? நீ உட்காரும் போது உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை சேர்ந்து உட்காருதா? நீ நடக்கும் போது அவர் நடக்கிறாரா? நீ எழுந்திருக்கும் போது அவர் எழும்புகிறாரா? நீ போகிற விசிட் பண்ணுகிற எல்லா காரியத்திலும் உன் கரம் அல்ல, தேவ கரமே இணைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு வருவதினா. ஏதினா ஏதினா, என்னோடு வருவதினா. ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு வருவதினா. ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஏன் இவங்கெல்லாம் மேலே இருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் மேலே இருக்க வேண்டியவர்கள் தான். எங்கன்னா அங்கே. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த ஊழியத்தில் கர்த்தர் இவர்களுக்கு என்று இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது இந்த குரூப் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவர்களுக்காக இங்கே நிற்கிறவர்கள் எல்லாருமே கமிட்டியில் மெம்பர்ஸ், என்சிசி கமிட்டி மெம்பர்ஸ். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, நீங்கள்லாம் கையை உயர்த்தி காமிப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னாடி வாங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, கேமரா ஓடுதான்னு தெரியல. ஓகே, எப்படி கூட சொல்லுங்க, இப்படி நின்றுங்க. ஸோ we are NCC கமிட்டி மெம்பர்ஸ். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸோ இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இனி சபையில் நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்கு, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஸோ இந்த ஆலோசனை செய்யும்படியாக இதை கர்த்தர் எனக்கு ஏவிட்டே இருந்தார். இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறோம். ஸோ எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் காலங்களில் கர்த்தர் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் நான் மழையை பொழிய பண்ணுன்றார்ல, அந்த ஏற்ற காலத்தில் அது அந்த காரியம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கமிட்டி மெம்பர்ஸை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்குள்ளே ஸ்தேவானுக்குள்ளே இருந்த ஆவியை போல தேவனுடைய ஆவியானவர் உள்ளே ஆண்டவரை கிரியை செய்வீராக. நல்ல ஆண்டவரே காரியங்களை இவர்கள் செய்கிறதற்கு தங்களை இணைத்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்தோடு கரங்களை இணைத்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் என்னென்னலாம் செய்வதற்கென்று திட்டமிடுகிறார்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு கூட நாங்கள் ஆண்டவரே இதை செயல்படுத்துகிறதற்கு ஆவியானவருடைய வல்லமை இயேசுவே உங்களுடைய திட்டம் இவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இந்த ஆண்டவரை ஊழியத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணுகிறேன்.
Anoint the Lord in the name of Jesus. Anoint him, Lord. தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த அபிஷேகம் இப்பொழுது பாய்ந்து செல்கிறது. Anoint him, Lord, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் anoint பண்ணுகிறேன். பிரின்சீசியனுடைய அனாயிண்டிங் இறங்கட்டும். கார்ப்பரேட் அனாயிண்டிங் போல ஆண்டவரை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊழியத்தோடு ஆண்டவரை இணைக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை இந்த கமிட்டியில் ஆண்டவரை நல்ல முடிவுகள் எடுக்கப்படட்டும், நல்ல காரியங்கள் வெளியில் வரட்டும், நல்ல ஆண்டவர் ஐடியாக்கள் தோன்றட்டும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் ஆண்டவரை பிள்ளைராய் கர்த்தரை ஏற்படுத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். Bless them, Lord, in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Thank you, praise God. Hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah, hallelujah, hallelujah. எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் முடிக்கலாம். கரங்களை உயர்த்தி நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. இந்த பொங்கல் நாளில் ஆண்டவரே இப்படி ஒரு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி ரொம்ப அழகாக ஆண்டவரே இந்த டைமை கொடுத்தீங்க. நன்றிப்பா. எல்லாரையும் கொண்டு வந்தே தேங்க்யூ லோடு. ஏன்னா வருகிற நாட்களில் இந்த இடம் கொள்ளாமல் போக மற்றும் நிரப்ப பண்ணுகிறீர் ஆண்டவரே. வருகிற மீட்டிங்கில் ஆண்டவரே இடமே பத்தாது. அந்த மீட்டிங்கில் சேர்ஸ் அந்த சேர்ஸ் எல்லாம் தொடங்க காலியாக இருக்க சேர்ஸ் எல்லாம் கையை காமிங்க. காலியாக இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஃபில் ஆகுது. இயேசுவின் நாமத்தினால கேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகுது. இயேசுவின் நாமத்தினால I'm going to open the shutter in the name of Jesus. Amen. Hallelujah. We are going to expand our church limitation. No limit and boundaries. Boundaries எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் உடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். அதனுடைய நாமத்தில் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய எல்லா விதமான நன்மையும் பிள்ளைகள் மீது அப்படியே இறங்கி காரியங்களை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி முடிக்கலாம். கொடுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா 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 என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. தேவன் உங்க கூட வருகிறார். ஆமென். வார்த்தையை வைச்சிருக்கிற நீங்க கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீங்க வார்த்தையை உடையவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்கள். ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.